அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ஜேஎஃப் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டான கிறிஸ்பியான பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் எப்படி ஈஸியாக வீட்டிலே செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எவ்வளோ சீஸியாக இருக்குதுன்னு பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுடலாம். அதெல்லாம் மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின கேரட் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பிரெட் கிரம்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நான் வீட்டிலேயே ரெடி பண்ணது தான். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரமே பிரெட் கிரம்ஸ் எப்படி வீட்டிலே ஈஸியாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நான் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி புதினா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். அப்புறம் லெமன் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வீட்டு ஆம்ச்சூர் பவுடர் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கோங்க. அது இல்லைன்னா நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஆம்ச்சூர் பவுடர் சேர்க்கல, அதனால தான் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சட் ஹெர்ப்ஸ் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மெல்ட்டான பட்டராகவே எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி சேர்க்காமல் மிக்ஸ் பண்ணணும். ஃபுல்லாக நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா பதமாக வந்துடும். தண்ணி சேர்க்க தேவையில்லை. இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போது கையில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு சின்ன சின்ன பால் ஷேப்பில் நீங்கள் உருட்டிக்கலாம். உருட்டிட்டு லைட்டாக தட்டி விட்டுட்டு சென்டரில் சீஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மொசரல்லா சீஸ் தான் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி நீங்கள் சென்டரில் வச்சுட்டு அதையும் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா மாவு எதுவும் இருக்க வேணாம். அதையே ஃபுல்லாக நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பால் சைஸுக்கு எடுத்தோம் இல்லையா, அதையே நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி மூடி விட்டுருங்க. இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நீங்கள் கையில் ஆயில் தடவிட்டு எடுக்கும்போது உங்களுக்கு கையில் ஒட்டாமல் நல்லா கரெக்டான ஷேப்பில் வரும். அதனால் கையில் ஆயில் நல்லா தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பால் ஷேப்பில் உருட்டிட்டு சென்டரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சீஸை இதில் வச்சுக்கலாம். சீஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மொத்தமாகவே நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் குண்டு குண்டாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி மூடிட்டு அதையும் பால் ஷேப்லேயே உருட்டிக்கலாம். இதே மாதிரியே நம்ம எல்லா பால்ஸையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எல்லா பால்ஸுமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ மேலே நம்ம கோட்டிங் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பவுலில் கொஞ்சமாக மைதா மாவு எடுத்துக்கலாம். நீங்கள் எவ்வளோதுக்கு நீங்கள் பால்ஸ் ரெடி பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் கொஞ்சமாகவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள், இப்போது மிக்சட் ஹெர்ப்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். நீங்கள் மைதா மாவு அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீஸ் பால்ஸுக்கு போக மீதி அப்படியே வேஸ்ட் ஆகிடும். அதனால தான் நீங்கள் எவ்வளோ பால்ஸ் ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்தாப்போ நீங்கள் கொஞ்சமாகவே மைதா மாவு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும்.
கரைச்சிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பால்ஸை மைதா மாவுலாம் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நீங்கள் எக்கில் கூட கொஞ்சமாக பெப்பர் உப்பு சேர்த்து அந்த மாதிரி டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸ் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸை அந்த பால்ஸில் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்கள், நம்ம எல்லாமே கோட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரிட்ஜில் 1/2 hour வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் எக்கில் கோட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அப்படியே பிரெட் க்ரம்ஸ் ஃபுல்லாக உதிர்ந்து வந்துடும். அதனால தான். இப்போ 1/2 hour ஆகிடுச்சு. நம்ம ஒரு பேனில் ஆயிலை ஹீட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாமே செட் ஆகிருக்கு. ஆயில் சூடான உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய பால்ஸ் எல்லாத்தையுமே ஆயிலில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஹீட் ஆன உடனே இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக பொரிஞ்சிருச்சு. நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து எடுத்துட வேண்டாம். சீஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு மெல்ட்டாக இருக்கும் இல்லையா, அதனால் வெளியாகிடும். அதனால் லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரியே நம்ம எல்லா பால்ஸையுமே பொரித்து எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பியான டேஸ்ட்டான சீஸ் பால்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். பாருங்கள், எவ்வளோ சீஸியாக இருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. டேஸ்ட்டு அதே மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.